ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்ட இந்திய வீரர் யார்? ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம்ல இந்திய வீரர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த இந்திய வீரர் யார் அப்படின்னா MS தோனி. ஸோ நம்ம இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டனான MS தோனி தான் இப்போ ஐசிசி உடைய ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த ஹால் ஆஃப் ஃபேம்ல சும்மால ஒருத்தவங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த கிரிக்கெட்ல வந்து மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியவங்க, மிகச்சிறந்த வீரர்கள் தான் ஹால் ஆஃப் ஃபேம்ல சேர்க்கிறாங்க. ஸோ அதுல இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா MS தோனி, இந்தியாவுடைய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டனான MS தோனியை வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ MS தோனியை பத்தி பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டே கிரிக்கெட், T20 கிரிக்கெட், அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லிட்டு 3 ஃபார்மேட் இருக்கு இல்லையா? இந்த 3 ஃபார்மேட்லுமே 538 ஆட்டங்கள்ல விளையாடி இருக்காரு. 17,266 ரன்கள் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு 829 விக்கெட்டுகளை சாய்த்திருக்காரு. ஸோ இவர் தான் இப்போ MS தோனி வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவரோட சேர்த்து இன்னும் சில நாடுகளுடைய வீரர்களும் சேர்த்திருக்காங்க. அவங்க அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி MS தோனி தலைமையில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து 2007ஆம் ஆண்டுல T20 உலக கோப்பையை வந்து வின் பண்ணிருப்பாங்க, சாம்பியனா இருப்பாங்க. அதே மாதிரி 2011ல ஒன் டே கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா சாம்பியனா இருப்பாங்க. அடுத்து 2013ல சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில சாம்பியனா இருக்கு இந்தியா. அதாவது MS தோனி அவர்கள் இந்தியாவுடைய கிரிக்கெட் அணியுடைய கேப்டனாக இருந்த போது இந்த சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்கு. அடுத்து 2010 மற்றும் 2016ல ஆசிய கோப்பை போட்டியில இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு. சோ நெக்ஸ்ட் இப்போ ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல MS தோனி சேர்த்திருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து வீரர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ மொத்தமா வீரர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த வருஷம் MS தோனி சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவரோட சேர்த்து வேற வீரர்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஹால் ஆஃப் ஃபேம்ல. அவங்களாம் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுடைய மேத்யூ ஹேடன் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தென்னாப்பிரிக்காவின் கிரம் ஸ்மித், அப்புறம் ஹசீம் ஆம்லா ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நியூசிலாந்து நாட்டுடைய டேனியல் வெட்டோரி ஆகியோர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அடுத்து இங்கிலாந்து நாட்டுடைய சாரா டெய்லர் அப்படிங்கிற வீராங்கனை, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த சனாமிர் என்ற கிரிக்கெட் வீராங்கனையும் சேர்க்கப்பட்டிருக்காங்க.